இந்த லைஃபை கண்டிப்பா படம் எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். பயங்கர ஏன்னா நம்ம சாதாரணமா ஒரு கதை எழுதணும்னு உட்கார்ந்தா கூட இப்படி ஒரு டிராமாட்டிக்கா ஒரு லைஃப் அமையாது, ஒரு கதை அமையாது. அவர் கேட்டுட்டு என்னப்பா இது ஒரு பயோபிக் மாதிரியே இல்லையே, ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி இருக்கே, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அவருக்கு ஜிடி நாயுடு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஜிடி நாயுடு பண்ணது கரெக்டா தப்பா அதுதான் முதல் பேச்சா இருக்கும். அந்த பேச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி மீட் பண்ணி பேசுவோம் அதை பத்தி. கோயம்புத்தூர்ல அவர் கொண்டாடுறாங்க. இன்னும் இனிமேல் தமிழ்நாடு, இந்தியா, வேர்ல்டு வைடா ஜிடிஎன் ஒரு கிரேட் பர்சனாலிட்டி அப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதோட ஐடியா தான் இந்த மாதிரி நம்ம ரேஸ் ட்ராக்ல போய், ஏன்னா இந்த படத்தோட ஹீரோ ஜிடி நாயுடு சார். அவருக்கு ஆட்டோமொபைல்ஸ் மேல பெரிய லவ். ஸோ அந்த லவ்வை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியும் நம்ம நம்மளோட இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது என்னன்னா ஜிடிஎன் படக்குழுவினரோட தான் நம்ம இணைந்திருக்கோம். அவங்கள நம்ம முதல்ல வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார், 3 பேருக்கும். எப்படி இருக்கீங்க 3 பேரும்? சூப்பரா இருக்கும். தேங்க்யூ. ஓகே சார், முதல்ல டைரக்டர் சார்ல இருந்து நான் ஆரம்பிச்சிடுறேன். ஜிடிஎன் படம் உடைய வாவ் மூமெண்ட்னா என்ன சார்? அது எப்படி நீங்க எடுக்கணும்னு முதல்ல எழுத ஆரம்பிச்சிங்க, இல்ல இந்த படத்தை எப்படி நான் ரீமேக் பண்ணணும், அது ஒரு ரியல் ஸ்டோரி நாங்க நான் கேட்டிருக்கோம், இது எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு சார்? அதை பத்தி சொல்லுங்க. அதான் நான் ஸ்கூல்ல அவரை பத்தி படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு புக் ஃபேர்ல அந்த புக்கு வாங்கி படிக்கும் போது என்ன ஒரு மனுஷருக்கு இப்படி ஒரு டிராமாட்டிக் லைஃப் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வியந்து போனேன். ஸோ வியந்து போனதுக்கு அப்புறம் இந்த லைஃபை கண்டிப்பா படம் எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். பயங்கர ஏன்னா நம்ம சாதாரணமா ஒரு கதை எழுதணும்னு உட்கார்ந்தா கூட இப்படி ஒரு டிராமாட்டிக்கா ஒரு லைஃப் அமையாது, ஒரு கதை அமையாது. அப்படி ஒரு என்ன சொல்றது கமர்ஷியல் படமா இது எடுக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த படத்துக்காக மியூசியம் போய் பல விஷயங்கள் கலெக்ட் பண்ணிட்டு இதை ஒரு ஸ்கிரிப்டா எழுதி முதல்ல ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு சொல்லும் போது அந்த கதை கேட்கிற இலாக்கால இப்ப எங்க படத்தோட கேமராமேனும் கிரியேட்டிவ் ப்ரொடியூசரா இருக்கிற அரவிந்த் கமலநாதன் அதுல இருந்தாரு. அவர் கேட்டுட்டு என்னப்பா இது ஒரு பயோபிக் மாதிரியே இல்லையே, ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி இருக்கே, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அவருக்கு ஜிடி நாயுடு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மாதவன் சாரும் ஃப்ரெண்ட் அவருக்கு. ஸோ அவரு ஹீ புட் த ப்ராஜெக்ட் டுகெதர். ஸோ ஃபேமிலி கேட்டு எங்களுக்கு உங்க அப்ரோச் ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு அவங்க கொடுத்த பல விஷயங்கள் நீங்க வெளியில ஜிடி நாயுடு பத்தி தேடினா கிடைக்காத விஷயங்கள். அது கண்டிப்பா படம் பண்ணுன்றதுக்காக ஒரு பேஸா அமைஞ்சிருச்சு. மேடி சார் கிட்ட கதை சொல்லும் போது அந்த ஃபீல் எப்படி இருந்தது? அதே மாதிரி இந்த கதையை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு இது இருக்கும் இல்லையா, சோர்சஸ், அதெல்லாம் எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருந்தது சார்? மேடி சார் கிட்ட கதை சொல்லும்போது பயங்கர பயமா இருந்தது. 2 விஷயம் பயங்கர பயமா இருந்தது. இந்த கதை முதல்ல அவர் கேட்பாரானே ஒரு பயம். ஏன்னா அப்பதான் நம்பி நாராயணா ராக்கெட்ல முடிச்சிருக்காரு. சோ ஒரு பயோபிக் பேக் டு பேக் பண்ண முடியுமா, பண்ணுவாங்களா ஆக்டர்ஸ் நமக்கு தெரியாது. சோ அவர் கேட்பாரானே எனக்கு ஒரு பயம் இருந்தது. அவர் கேட்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ஏன்னா அரவிந்த் சார் மேடி சாரோட ஃப்ரெண்ட் கதை எப்படி இருந்ததுன்னு அவருக்கு சொல்லியிருக்காரு. சோ அந்த ஒரு நம்பிக்கையில அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால கதை கேட்க ஆரம்பிச்சாங்க. கதை சொல்லும் போது சுத்தமா பிளாட்டா வச்சிருந்தாரு எக்ஸ்பிரஷன். ஹீரோலாம் இப்படிதான் கதை கேட்பாங்க போல இருக்கு, நமக்கு வேற ஒரு டென்ஷன். கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஆல்மோஸ்ட் லீலா பேலஸ் தான் சொன்னேன் கதை. வெளியில கிளம்பி போறேன், டோர் கிட்ட அப்படி தட்டிட்டு குட் ப்ரோ அப்படின்னாரு. அப்பதான் எனக்கு ஒரு ஹாப்பா சரி ஒரு நம்பிக்கை கிடைச்சது. அதுக்கப்புறம் கடன்னு எல்லாமே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா இந்த படம் பண்றதுக்கான பேப்பர் ரிசர்ச் ரொம்ப நாள் ஆயிடுச்சு எங்களுக்கு, ஒரு 4 years ரிசர்ச். ஏன்னா சரி இதான் ஜிடி நாயுடு பண்ணிருப்பாருன்னு நினைச்சா இல்ல, ஒரு எக்கச்சக்கமா பண்ணிருக்காரு. ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறது மட்டும் இல்லாம விவசாய புரட்சி பண்ணிருக்காரு. சித்த மருத்துவத்துல அவர் PhD லெவலுக்கு he has analyzed and worked. philanthropy பண்ணிருக்காரு. இந்தியாவோட முதல் பாலிடெக்னிக் காலேஜ் ஆரம்பிச்சதுல இருந்து இந்தியாவோட முதல் இண்டிஜினியஸ் எலக்ட்ரிக் மோட்டார் தயாரிச்ச வரைக்கும் எல்லாம் இவ்வளவு பண்ணவரு நம்ம என்னன்னு எடுக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு கதையோட களம் இதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு பேப்பர் ஒர்க் முடிஞ்சது. அதுக்கப்புறம் எல்லாமே எங்க டீம், ஃப்ரம் தி ஆர்ட் டைரக்டர் டு மேக்கப் ஆர்டிஸ்ட் டு காஸ்டியூம் டிசைனர் ஜிஷாத் டு சவுண்ட், லைவ் சவுண்ட், எங்களுக்கு சிங் சவுண்ட் வேற, சித்தார்த்ல இருந்து எங்க எடிட்டர் பிஜித் வரைக்கும் they have put so much of hard work and thanks to my producers. ஏன்னா அவங்க தான் இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் டீமும் நீங்க பாத்துருவீங்க காஸ்ட்
ஆமா. அவ்வளோ பேரையும் அலைன் பண்ணுது. ஓகே. இப்போ ஜிடிஎன் பார்த்துட்டு மக்கள் வந்து என்ன வந்து பேசுவாங்க வெளியில வந்துட்டு இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு விஷயத்த வந்து மக்கள் பேசுவாங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும் ஃபேன்ஸ்? ஜிடி நாயுடு பண்ணது கரெக்டா தப்பா அதுதான் முதல் பேச்சா இருக்கும். அந்த பேச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி மீட் பண்ணி பேசுவோம் அதை பத்தி. ஓகே. இதுல உங்களோட ஃபேவரட் சீன் நான் வந்து இதை ரசிச்சு எடுத்தேன்ப்பா அப்படின்னா என்ன சொல்வீங்க சார்? எல்லா சீனுமே உண்மையிலேயே ரொம்ப ரசிச்சு எடுத்ததுதான். ஓகே. ஒரு சீன்ல வந்து எல்லா ஆக்டர்ஸும் கருணாகரன் சார், முரளி, ஜெயராம் சார், சத்யராஜ் சார், மேடி சார் எல்லாம் இருக்கும்போது கடன்னு போய் பாத்ரூம்ல கிள்ளி பார்த்துக்கிட்டு உண்மைதானா இவங்க எல்லாரையும் வச்சு நம்ம படம் எடுக்கிறவான்னு சொல்லி. ஏன்னா எல்லாரையும் தனித்தனியா பல படங்கள்ல பார்த்திருக்கோம். எல்லா ஸ்டார் வார்ட்ஸ் வெட்டரன்ஸையும் ஒரே படத்துல ஒரே ஃப்ரேம்ல பார்க்கணுன்றது வந்து இட்ஸ் அ கிரேட் டீல். அதுவும் நம்ம பேப்பர்ல எழுதின அந்த கேரக்டர்ஸ்க்கு உயிர் கொடுக்கறத விட மேல they will do it. Like when they did it, it was so nice. ஓகே. இப்போ வந்து ஒரு சீனை பார்த்துட்டு ரசிகர்கள் வந்து இதுதான்ப்பா இந்த டைரக்டர் எடுத்திருப்பாரு, இந்த சீன் பர்டிகுலரா இந்த டைரக்டர் கிருஷ்ணா சார் தான் இதை எடுத்திருப்பாரு அப்படின்னா ஒரு சீனை பார்த்துட்டு அதை சொல்லுவாங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும் சார்? படம் பார்த்துட்டு அதான் சொல்லணும். ஏன்னா எல்லாத்தையும் நான் தான் எடுத்தேன். அது வந்து ஓகே. இப்போ ஒவ்வொருத்தரை பத்தி இப்போ ஜிடி நாயுடுவோட ரியல் ஸ்டோரி நீங்க எடுக்கிறீங்க அண்ட் ஒருத்தருக்கா ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணும்போது ஒருத்தரா மனசுல வச்சு எழுதியிருப்பீங்க இல்லையா, அது என்ன மாதிரி டிஃபிகல்ட்டா இருந்தது சார் உங்களுக்கு? ஆக்சுவலா டிஃபிகல்ட்டா இல்ல, தி அதர் வே. ஓகே. நம்ம மனசுல வச்சு எடுத்தத விட எப்படி ஒவ்வொரு கேரக்டரை சூஸ் பண்ணீங்க? இவங்களுக்கு வந்து பிரியாமணி ஓகே இந்த கேரக்டர் இவங்க பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்கப்பா, துஷாரா வந்து இந்த கேரக்டர் பயங்கரமா பண்ணிடுவாங்க அப்படின்னு நீங்க எப்படி நினைச்சீங்க? சில சமயம் அவங்க ஏற்கனவே பண்ண படங்களை பார்த்து நம்ம வந்து இந்த கேரக்டர் இவங்களால பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தோணல் தான் எப்பவுமே இருக்கும். ஆனா நான் ஒவ்வொரு படங்களையும் பார்த்து மெஜாரிட்டியா இப்போ கருணாகரன் சாரே சொல்லணும்னா மெஜாரிட்டியா ஒரு ஜான்ரா பண்ணிருப்பாங்க. கருணாகரன் சார் லைட்டா காமெடியா என்ன ஜான்ரா மெஜாரிட்டியா அவர் பண்ணாரோ அதை அவர் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு கேரக்டர் தரணும். ஏன்னா நம்ம கருணாகரன் சாரை வந்து ஒரு ஜாலியான ஒரு காமெடி ஆக்டரா நம்ம பார்த்திருக்கோமே தவிர அவருக்குள்ள பயங்கர வெர்சடைலிட்டி இருக்கு. அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்ற ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த ஒரு ஆசையில போய் அவர் பண்ணாத ஒரு ஷேட், ஜெயராம் சார் பண்ணாத ஒரு ஷேடு, சத்யராஜ் சார் வந்து அவரே என்கிட்ட ஓப்பனா சொன்னாரு, கிருஷ்ணா எவ்வளவு படம் பண்ணிட்டேன், எவ்வளவு லுக் கொடுத்துட்டேன், என் லுக்கும் சரி என்னோட கேரக்டரும் சரி இது வரைக்கும் நான் பண்ணாததா இருக்கு, அதனாலதான் நான் இவ்வளவு என்ஜாய் பண்ணி பண்றேன்னு சொல்லிட்டு. அண்ட் பிரியாமணி மேம் வந்துட்டு எனக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் பத்தி கவலை இல்லை கிருஷ்ணா, எவ்வளவு டியூரேஷன் வரேன்னு சொல்லிட்டு, ஆனா இந்த கேரக்டர் கொடுக்குற இம்பாக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ வில் டூ இட்னு சொல்லும் போது அவங்களோட மெக்னானிமிட்டி. அண்ட் துஷாரா எப்பவுமே ஒரு ஹை எனர்ஜி கிட்டா வருவாங்க, அவங்க கம்போஸ்டா நடிக்கணும் போது எல்லாருக்கும் அவங்க மேஜரா பண்ணிருக்கிற அந்த கேரக்டரை உடைச்சி மாத்தி பண்ணுன்றது, அதாவது இப்படி பண்ணுமே நம்ம பண்ணாம அவங்களுக்குள்ள இருக்கிற வெர்சடாலிட்டி வெளில வந்தா நல்லா இருக்குமேன்னு பண்ண விஷயம். இப்போ வந்து சார் கூடலாம் ஆக்ட் பண்ணும்போது சிரிக்காம யாருமே ஆக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி யார் வந்து நிறைய டேக் வாங்கினது, யார் நிறைய கட் நீங்க நான் சிரிச்சுட்டு வரையா அப்படின்ற மாதிரி யார் வந்து நிறைய டேக் வாங்குவா, அந்த மாதிரி சொல்லுங்க. क्वेश्चन பேப்பர் லீக் ஆயிருக்கு, அதோட கரெக்ட்டா பிடிக்கிறீங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு இடத்துல சிரிச்சு என்ன மாட்டி விட்டாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இல்லாத ஒருத்தர் வந்து டேக்கு மேல டேக்கு போயிட்டே இருப்பாரு. அவரு நடிக்க வராமல்லாம் இருக்காது, ஒரு ஜாலி மேன். அது வந்து எங்க டிஜே, எங்க பேபி டிஜே அருணாச்சலம் வந்துட்டு ரொம்ப விளையாட்டு பிள்ளை, எல்லார்கிட்டயும் விளையாடிட்டே அப்படி டேக்குவாங்க. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் லைக் இஸ் வெரி டேலண்டட் கிட், பட் அவரோட விளையாட்டு தனதுனால டேக் வாங்குவாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு சீன்ல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ரொம்ப சீரியஸ் சீன்னு சொல்லிட்டு போயிருக்கோம். அதுல சீரியஸ் சீன் சொல்லிட்டு போயிருக்கோம், அது ஒரு மாண்டாஜ். அந்த மாண்டாஜ்ல வந்துட்டு டயலாக் இம்பார்ட்டன்ட் கிடையாது, மியூசிக் வரும், அதுக்கு பின்னாடி அந்த சீன் வரும், ரொம்ப சீரியஸான சீனு. சீரியஸா இருக்கேன்னா இவரு தலைவர் வந்து இப்படி கட்டிட்டு குலுங்கி சிரிக்கிறாரு. சோ அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருந்தது. ஏன்னா அவங்க ரொம்ப சிரிச்ச சீன் ஏதாவது லீக் பண்ண முடியுமா?
அப்படி மேலோட்டமா நடிச்சு காட்டணுமா? இல்ல நார்மலா நீங்க எதுக்கு இல்லைங்க, அவ்வளவு அப்ப வந்து சிரிக்கணும் இல்ல, சிரிப்பை கண்ட்ரோல் பண்றோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இது ஸ்கூல்ல இருந்தே வந்த பழக்கம் எனக்கு. ஓகே. ஸ்கூல்லயே நடக்கும். மேடி சாரும் இதுல சேர்ந்துப்பாரா இந்த கேங்குள்ள? இல்ல அந்த சீன்ல சார் இல்ல. ஓகே ஓகே ஓகே. இல்லனா சாரும் ரொம்ப ஜாலியா இருப்பாரா? அவர் வந்து ஒர்க் வைல் யூ ஒர்க், ப்ளே வைல் யூ ப்ளே. வேலை செய்யும் போது சீரியஸ் ஆயிடுவாரு, ஜாலி போது கம்ப்ளீட் ஜாலி ஆயிடுவாரு. ஓகே ஓகே. இப்போ சார் இப்போ படத்துல நடிக்கும் போது மேடி சாரை விட இந்த ரோல் இவங்க வந்து செம்ம சூப்பரா பண்ணாருப்பா, நானே பார்த்து வியந்துட்டேன் அப்படின்னா நீங்க யாரை சொல்வீங்க? எல்லாரையும் சொல்லுவேன். ஓகே. ஏன்னா அவங்க அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்துல they have done a fantastic job. சூப்பர். ஃபார் எக்ஸாம்பிள் முரளியே வந்துட்டு நான் வந்து எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்தாரு. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, டைமிங் தாங்க ஆக்டிங். ஸோ அது புரிஞ்சுக்கிட்டு அந்த டைமிங்ல கரெக்டா டெலிவரி பண்ணும்போது தான் வந்து யூல் கெட் த இம்பாக்ட். ஸோ நான் வந்துட்டு ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹிம். அது ஒரு டேக் தான். அந்த ஷார்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஜெயராம் சார் ஒரு டயலாக் சொல்லி முடிச்ச உடனே முரளி வந்து டக்குன்னு ரியாக்ட் பண்ணிட்டா அது ஒர்க் ஆகாது, டிலே பண்ணிட்டாலும் அது ஒர்க் ஆகாது. ஒரு கரெக்டான டைம் ஒண்ணு பிடிக்கணும். அந்த டைமிங் அவர் பிடிச்சு அந்த அந்த இடம் பண்ணும்போது நான் உண்மையிலே ஐ கண்ட்ரோல் மை கிளாப். ஏன்னா அது சிங் சவுண்ட், நான் கிளாப் பண்ணிட்டேன்னா அது ஸ்பாயில் ஆயிடும். பட் ஐ அப்ரிஷியேட்டட் ஹிம் சோ மச் ஃபார் தட். ஓகே. எதனால சார் இந்த டைரக்ஷனுக்குள்ள வந்தீங்க? ஒரு தூண்டுதல் இருக்கும் இல்லையா, இதை பார்த்து நான் வந்தேன், இதனால நான் வந்தேன் அப்படின்னா ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல, எனக்குள்ள ஒரு கதை சொல்லி இருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப நாளா தெரியும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் படம் ஆக்ட் பண்ணும் போதுலேருந்து நான் ஆட்ஸ் டைரக்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அது எனக்கு நியூ கிடையாது. இப்போ நீங்க ஒரு ஆக்டரா என்ன பண்ணுவீங்க? ஒரு சென்டென்ஸ, ஒரு டயலாக இல்ல ஒரு கேரக்டரை சொல்லி ஒரு கதை சொல்றதுக்கு ஹெல்ப் பண்றீங்க. அத மொத்தமா ஒரு டைரக்டரா சொல்லும் போது மொத்த கதையை நீங்க சொல்றதுக்கு ஹெல்ப் பண்றீங்க. சோ ஒரு கதை சொல்லி ஐ லைக் ஸ்டோரி டெல்லிங். அப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல வந்த மூவிஸ்ல உங்களுக்கு ஃபேவரட்டான மூவினா ஏதாச்சும் சொல்லுவீங்களா? நிறைய இருக்குங்க, நிறைய இருக்கு. மேடி சாரோட பர்టిక్యులரா சொல்லுங்க. மேடி சாரோட துரந்தரே எனக்கு ரொம்ப ஃபேவரட் படம். ஏன் அப்படின்னா ஆதித்ய தரோட பார்வை தான். அது வந்து ஒரு உண்மை பேஸ்டா எடுத்தா கூட ஒரு ஆக்ஷனா நான் அப்ரோச் பண்ணணும்னு நினைச்சாரு பாருங்க. அது ஒரு பார்வையில தானே ஒரு படம் உருவாகுது. சோ ஓகே, ஒரு பயோபிக் எடுத்துட்டீங்க, இன்னொரு பயோபிக்கும் எடுக்கணும்னு இருந்தா எடுப்பீங்களா நெக்ஸ்ட்? இதே மாதிரி எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சா கண்டிப்பா எடுப்பேன். ஓகே. படத்துல இந்த சீனுக்கு 100% ஃபேன்ஸ் வந்து கிளாப்ஸ் பண்ணுவாங்கப்பா அப்படின்ற சீன் ஏதாச்சும் இருக்கா பர்టిక్యులரா? அதாவது நம்ம கிளாப்புக்காக எழுதல இது. ஓகே, கிளாப் பண்ணாங்கன்னா நான் சந்தோஷமா இருப்பேன். அது எனக்கு கிடைக்கிற ரெகக்னிஷனோட ஜிடி நாயுடு ஐயாவுக்கு கிடைக்கிற ரெகக்னிஷனா நான் பாக்குறேன். இந்த படத்தை ஃபேன்ஸ் பார்த்துட்டு உடனே போய் கூகுள்ல சர்ச் பண்றாங்க ஜிடி நாயுடு அப்படின்னும் போது உங்களுடைய சக்சஸ் அங்க இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஆஃப் கோர்ஸ் இருக்கு, ஆஃப் கோர்ஸ். அதான் சொல்றேன், இப்போ என்னோட சக்சஸை விட ஜிடி நாயுடு ஐயாவுக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னிஷன் கிடைச்சிச்சுன்ற சந்தோஷம் ஜாஸ்தியா இருக்கும் எனக்கு. ஓகே சார். யார் சார் இந்த செட்லயே டைம் கீப் அப் பண்ணுவாங்க, இல்ல வந்து இவங்க லேட் கம்மர்ப்பா, இவங்க பனிஷ்மெண்ட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் யாரு இருப்பா? அந்த மாதிரி யாருமே கிடையாது. ஆனா இங்க அதை உடைச்சே தீர்ந்து உடைக்க போறேன். சொல்லுங்க, எங்களுக்கு அதான் வேணும். அப்படி கேட்டீங்களா? துஷாரா என்ன மன்னிச்சிரு, உன்னை பத்தி அதுதான் வேணும், அதுதான் கண்டென்ட். உங்களை பத்தி நான் இங்க சொல்லியே ஆகணும். சோ என்ன விஷயம்னா அவங்க டைம் எல்லாம் கீப் அப் பண்ணிடுவாங்க. ஆனா துஷாராவுக்குன்னு ஏதாவது ஒண்ணு நடக்கும். அவங்க வந்துட்டு கரெக்டா என்ன விஷயம்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த பிளவுஸ் கொஞ்சம் லூசா இருக்கு, அது கொஞ்சம் அப்படி பிடிச்சிக்கலாமா அப்படி கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சுவலா துஷாராவுக்கு வந்துட்டு ஒரு இஷ்யூ இருக்குது. ஃபேக் ஜுவல்லரி போட்டா வந்துட்டு துஷாராவுக்கு கொஞ்சம் அலர்ஜி வரும். அதுல என்ன பிரச்சனை ஆயிடும்னா சில சமயம் வந்து இந்த ரியல் ஜுவல்லரியோட இந்த தண்டு சொல்லுவாங்கல்ல அது மட்டும் போயிரும். அது நம்ம ஃபேக்கா எடுத்துட்டு வரும்போது கூட பாவம் அவங்களுக்கு இட்ஸ் பாடி கண்டிஷன், அவங்களுக்கு அது அலர்ஜி ஆயிரும். சோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். நான் தான் சொல்லுவேன், இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் இவ்வளோ பெரிய செட் ரெடி ஆகி அந்த ஸ்க்ரூ பண்ணுது பாஸ்ன்னு சொல்லிட்டு. அதனால ஐ மீன் ஐம் நாட் பிளேமிங் ஹர் தி சிச்சுவேஷன், பட் அவங்களுக்கு மட்டும் அது அமைஞ்சிட்டே இருக்கும். அதனால நான் வந்து துஷாரா என்ன துஷாரா லேட் பண்றீங்க சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஓவராலா ஜிடிஎன் பத்தி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பினஸ் கொடுத்தது அப்படின்றத மட்டும் சொல்லிடுங்க சார். சோ இது வந்து நான் இவங்க வாயால கேட்க விரும்புறேன். எனக்கு வந்து படம் கிடைச்சதே ஒரு ஹாப்பினஸ். அடுத்த என்னோட ஹாப்பினஸ் ஆடியன்ஸ் தான் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்
சார் கிட்ட. வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலா எப்பவுமே நானே சொல்லிடுறேன், அதே இது கேள்வி தானே. ஒரு ஒரு பெரிய சயின்டிஸ்ட்னு தெரியும், நிறைய இன்னோவேஷன்ஸ் பண்ணியிருக்காருன்னு தெரியும், அவ்வளோதான் என்னோட நாலேஜ் இருந்தது அவரை பத்தி. பட் இந்த படம் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இஸ் a கிரேட் ஹீரோ, அன்சங் ஹீரோன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து கோயம்புத்தூர்ல அவரை கொண்டாடுறாங்க. இன்னும் இனிமேல் தமிழ்நாடு, இந்தியா, வேர்ல்டு வைடா ஓ ஜிடிஎன் ஒரு கிரேட் பர்சனாலிட்டி அப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக வெயிட்டிங். நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா எனக்கே ஒர்க் பண்ணும்போது தான் தெரியும். ஹி ஃபாட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ். ரொம்ப போல்டான, நம்ம ரெகுலரா பார்க்குற சயின்டிஸ்ட் கிடையாது அவரு. அவர் அதுக்கும் மேல. ஓகே. எப்பவுமே உங்களை காமெடி சீன்ஸ் அப்படியே காமெடியாவே பார்த்துட்டோம். இதுல வந்து ஒரு சீரியஸ் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்தது சார்? எனக்கு கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆக்சுவலா உப்புக்கர் வார்டில் பார்த்தீங்கன்னா மேஜரா ஒரு சீரியஸ் ரோல் தான் ராதாமோகன் சாரோட ஒர்க் பண்ணது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபுல் லென்த் ஒரு சீரியஸான கேரக்டர்னா கண்டிப்பா ஜிடிஎன். இந்த டீம் ரொம்ப கம்ஃபர்டபுளான டீம். கிருஷ்ணா சார், அவரோட அசிஸ்டன்ட்ஸ் மானசா பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு மாதிரி இருப்பாங்க, ஆனா ஓட விட்டுருவாங்க. நைட்டு 10:30 11 மணி இருந்தாலும் எங்கேயாவது கார்னர்ல இருப்பாங்க. ஒரு வேர்டு விட்டோன்னா நேரா வந்து சார் கவனிச்சிங்களா அந்த திரும்பி ஒன் மோர், ஒரு வேர்டு இல்ல, ஒரு சின்னதா ஒரு அது மாதிரி ஏதாவது போச்சுன்னா கூட என்ன சிங் சவுண்ட்ல பிடிப்பாங்க. ஓகே ஒன் மோர் அப்படின்வாங்க. பயங்கர என்ன சொல்றது, பயங்கர ஹெல்பிங் டீம். எனக்கு வந்து சில ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுன்னா ஆஹான் இருக்கும்ல, 2-3 ரீசன்ஸ் நிறைய, ஊட்டி, குன்னூர் லொகேஷன்ஸ், ஸோ கோயம்புத்தூர். இந்த படம் ஷூட்டிங் முடியும் போது அந்த ஃபீல் இருந்தது. ஸோ கண்டிப்பா ஐ take this opportunity to thank entire Krishna sir's team, again producers, executive producer Murli sir and Maddie sir. சின்ன வயசுல இருந்து ரொம்ப ரசிச்சு பார்த்தவங்களோட எனக்கு பேசி நடிக்க ஒரு வாய்ப்பு இந்த படம். I will always cherish that. ஓகே சார். இப்போ செட்ல வந்து யார் ரொம்ப சிரிப்பா இல்ல நீங்க யார சிரிப்பேத்தி வந்து நடிக்க விடாம பண்ணிருக்கீங்க? நானா? ஆமா. ரொம்ப ஜாலியா இருக்கிறது வந்து நான் கிடையாது, சத்யராஜ் சார், ஜெயராம் சார் தான். எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் தான் இருக்கும். ஆமா, அவங்க வந்து உள்ள வந்தோடனே என்னப்பா காலையில நாங்கெல்லாம் கோயம்புத்தூர்ல ஷூட்டிங் அப்ப காலையில அப்படின்ட்டு ஒரு ஸ்டோரியோட ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஷூட் ஸ்டார்ட் ஆகும். அவரா இருக்கட்டும், ஜெயராம் சார், அவங்க 2 பேரும் உட்காந்துட்டாங்கன்னா இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் ரொம்ப கலகலப்பா இருக்கும். ஸோ நான் வந்து கண்டிப்பா அவங்க 2 பேரும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஓகே. நான் இந்த சீனை வந்து உடனே நடிச்சு முடிச்சிட்டேன், இது வந்து எனக்கு கஷ்டமாவே இல்லை, இந்த சீன் நான் உள் வாங்கி நடிச்சேன் அப்படின்னா அது என்னவா சொல்வீங்க? ஒரு பர்டிகுலர் சீனை. எனக்கு ஒரு பெரிய டயலாக், அதாவது 2 பேஜ் டயலாக். ஓகே. அதை டக்குன்னு முடிச்சேன். வாவ், ஏன்னா பார்த்து படிக்கிற சீன். அத உள்வாங்கி ஈஸியா முடிச்சிட்டேன். ஓகே. அப்ப பார்த்து படிக்கிறதுன்னா சீக்கிரமா ஸ்கிரிப்ட் 2 பேஜ் தான், எவ்வளவு வேணா கொடுங்க, எல்லாருக்கும் அப்படியே கொடுத்துருங்க, முடிச்சிட்டு போயிடும், அது அப்பாடான்னு சொல்றாரு அவரு. சரி, ஓகே. பீட்சால இருந்து உங்களோட பயணம் ஸ்டார்ட் ஆச்சு சார். இந்த இதுல இந்த ஜர்னி உங்களுக்கு எந்த அனுபவத்தை கொடுத்தது? எந்த மாதிரியான இப்போ இந்த லெவலுக்கு நீங்க வந்திருக்கீங்க, இதோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இதோட ஹாப்பினஸ் பத்தி ஷேர் பண்ணுங்க. சினிமா நமக்கு மெயினா கத்து கொடுக்கறது பொறுமை. ஸோ பேஷன்ஸ் தான். கரெக்ட். அதுதான் நமக்கு சினிமால கத்துக்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி அக்சென்ச்சர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு நிறைய டிராவல் பண்றது பிடிக்கும். ஸோ நிறைய திரைப்படங்கள் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு நான் நினைச்சு பார்க்காத சில வில்லேஜஸ்லாம் போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேரோட ஒர்க் பண்றோம், நிறைய பேரோட அன்பு கிடைக்குது. இப்போ ரீசெண்டா கொடைக்கானல்ல ஷூட்டிங்ல இருந்தேன். அங்க ஒரு 4 பேர் தோட்டத்துல இருந்து ஒர்க் பண்ணிட்டு வர்றவங்க, உங்களோட படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க நான் எப்படிமா பண்றேன் அப்படின்ட்டு நானே எடுத்து ரெக்கார்ட் பண்ணேன், நீங்க பண்றது சூப்பரா இருக்கும் அப்படின்னாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், தாண்டிக்குடிங்கிற ஒரு சின்ன வில்லேஜ்ல நம்மள தெரியுதுன்னா இட்ஸ் சந்தோஷப்படணும், நம்ம அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும், இயக்குநர்களுக்கு நன்றி சொல்லணும். ஓகே. நீங்க நடிச்ச கதாபாத்திரங்கள்ல இது நான் ரியல் லைஃப்லயும் இருக்கணும்பா அப்படின்னா என்ன கதாபாத்திரம்? சூதுகம் அருமை பிரகாசம். ஓகே, that's a good one. ஜிடி என்ன 3 வார்த்தையில சொல்லணும்? மாஸ், செம, பிளாக் பஸ்டர், இதெல்லாம் சொல்லக்கூடாது, வேற ஏதாவது சொல்லணும். இன்ஸ்பிரேஷன், பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எல்லா ஏஜ் குரூப்பையும் ரீச் பண்ற ஒரு படமா இருக்கும், எல்லா ஜெனரேஷன்ஸையும் ரீச் பண்ற ஒரு படம். நெக்ஸ்ட் ஆடியன்ஸ் வந்து உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க? இதுக்கப்புறம் இன்னும் உங்ககிட்ட இருந்து ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டபிள், ஸ்ட்ராங்கா இல்ல காமெடியா? எனக்கு ரியல் லைஃப்ல ரொம்ப பிடிக்கும் காமெடி, ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன்.
ஸோ ஓகே படத்துலயும் கவுண்டர்லாம் எப்படி சார் ஆன் தி ஸ்பாட் அப்படியே வந்துருமா இல்ல எழுதிட்டு வருவேன் வீட்ல இருந்தே. ஓகே ஓகே இல்ல ஜென்ரலா எப்படி சொல்றேன், இவருக்கு இது இந்த கவுண்டர் போடுவோம் இவருக்கு இந்த கவுண்டர் போடுவோம் ஜென்ரலா ஸ்கூல்ல இருந்தே ஓகே அந்த இருக்கிற பெஞ்ச், அந்த 2-3 பெஞ்ச் வந்து ஜாலியா கலகலப்பா Okay. இருக்கும். அதுக்கு ஆ. திட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ சரி ஸோ அதுதான் நேச்சர். பட் Okay. பெர்ஃபார்மன்ஸா வரும்போது இந்த மாதிரி சேலஞ்சிங்கான ரோல்ஸ் ஓகே இயக்குனர்களே கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓகே மாதவன் சார் கூட நடிச்ச அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க ரொம்ப என்ன சொல்றது, அன்பிலீவபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ரசிச்சு பார்த்த Okay. அவரோட திரைப்படங்கள் வந்து எத்தனை வாட்டி பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக Okay. இருக்கும். அந்த மாதிரி ஒரு Okay. பெர்ஃபார்மர். ஸோ அவரோட ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. ஓகே ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ பிச்சிட்டிங்க பிரதர் அப்படின்னாரு ஒரு நாள் வந்து Nice. ஃபுட்டேஜ் பார்த்துட்டு அப்பா அப்படின்ட்டு பயங்கர சந்தோஷமா இருந்தது. கிருஷ்ணா சார் Okay. ஓடி போய் சொன்னேன். ஆ ஸோ ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். ரொம்ப என்ன சொல்றது, மைன்யூட்டாக வாட்ச் பண்ணுவார். வெரி வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். ஓகே ஹீரோயின்ஸ் கூட எல்லாம் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சதா துஷாரா பிரியம் ஒரே ஒரு நாள் தூரத்துல இருந்து பாக்குற மாதிரி ஒரு சீன் இருந்தது. அதுவே போதும் நினைச்சீங்களா பார்த்தவே ஏன் டைரக்டர் சார் இப்படி அதுக்கப்புறம் மழை வந்து மறுநாள் பேலன்ஸ் அப்படின்னு Okay. அப்படி போயிடுச்சு. ஏன் சார் இவ்ளோ இன்டர்வியூல தான் கஷ்டமா பார்த்தேன். சொல்றாரு இப்ப வச்சு அவருக்கு ஒரு வாய்ப்பு நெக்ஸ்ட் ஃபிலிம்ல அவருக்கு கொடுத்துருங்க கண்டிப்பா பக்கத்துலயே நடக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சீனை வந்து ப்ரிப்பேர் உங்களுக்கு பண்ணிடுவாங்க கண்டென்ட் கிடைச்சிருச்சு. வீட்டுக்கு போலாம். ஓகே சார் இந்த கேரக்டர்ல இப்போ வந்து நான் உங்களுடைய மூவிஸ் வந்து சும்மா இமேஜினேஷனாக சொல்லிக்கோங்க பீஸா சூதுகவும் ஜிகர்தண்டா டாக்டர் டிஎன்ஏ இந்த கேரக்டர்ல இருந்து இந்த கேரக்டர் ஏதாவது கிடைச்சது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கேரக்டர் தான் நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா எந்த கேரக்டர் சூஸ் ஜிகர்தண்டா ஊர்னி. ஓகே நைஸ் தேங்க்யூ Thank நெக்ஸ்ட் சார் உங்ககிட்ட தான் இந்த படத்துல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பத்தி ஜிடிஎன் சொல்லிடுங்க இந்த படம் வந்து எனக்கு ஒரு எனக்கு என் ஃபர்ஸ்ட் படம் ராக்கெட்ரி. ஓகே ராக்கெட்ரி வந்து எனக்கு அண்டர் கிராஜுவேஷன் டிகிரினா எனக்கு இந்த படம் வந்து ஒரு மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டி மாதிரி. ஓகே ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மேக்னானிமஸாக இருந்தது ப்ராஜெக்ட். ஓகே இது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு லைஃப் லாங் எல்லா தருணத்துலையும் ஐ திங்க் இட் வில் பி ஆஃப் யூஸ். ஸோ Okay. பிக்கெஸ்ட் பிளெஸிங் அண்ட் கிராட்டிடியூட். ஓகே அதுக்கு தேங்க்ஸ் டு ஃபர்ஸ்ட் அரவிந்த் சார், என்னோட ப்ரொடியூசர்ஸ் மேடி சார், விஜய் Okay. சார் அண்ட் மை டைரக்டர் கிருஷ்ணா சார். ஓகே இந்த படத்துல இவங்கலாம் வந்து நடிச்சுட்டு போயிடுவாங்க ஆனா நீங்க ஈபியா இருந்திருக்கீங்க இது எந்த அளவுக்கு உங்களுக்கு டாஸ்கிங்கா இருந்தது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததா இல்ல ஹாப்பியா இருந்ததா கஷ்டங்கிறது நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் தான். எனக்கு Okay. என்னைக்குமே எனக்கு ஒரு பிடிச்ச சேயிங் வந்து ப்ரெஷர் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே ஸோ அதை நான் ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் பார்த்தேனே தவிர அதை Okay. ப்ரெஷராகவே பார்க்கல. ம் அண்ட் எனக்கு பழைய கார்ப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் இல்லை இப்போ Okay. இருக்கட்டும், நான் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் டீம் எஃபர்ட். ம் ஸோ டீம் தான் எல்லாமே எனக்கு. ஓகே அண்ட் என்னோட கம்மி எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்ததுல வந்து இபி வந்து இஸ் ஆஸ் குட் ஆஸ் இஸ் டீம். ஓகே டீம் எல்லாமே அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் அந்தந்த ஜாபை வந்து ரெஸ்பான்சிபிளாக பண்ணிட்டாலே இபியோட வேலை ரொம்ப ஈஸி ஆகிடும். இபிக்கு ஆக்சுவலி அந்த இடத்துல வேலையே கிடையாது அதுக்கப்புறம். ஓகே ஸோ அதனால எனக்கு அது ஒரு ப்ரெஷராக நான் வந்து என்றைக்குமே எடுத்துக்கல. அது ம் ஐ வாஸ் வெரி ஹாப்பி இன் டூயிங் வாட் ஐ வாண்டட் டு டூ. ஓகே அண்ட் எனக்கு அந்த டீம் சப்போர்ட்டும் பண்ணாங்க. நான் எடுக்கிற டெசிஷன்ஸாக இருக்கட்டும் அண்ட் எல்லாமே கலெக்டிவ் டெசிஷன்ஸாக, எதுவுமே நான் வந்து சிங்கிளாக எடுத்ததில்லை. எல்லாமே படத்துக்கு என்ன தேவை அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி அதுக்கு ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிற டெசிஷன் தான் அது. அகைன் இட்ஸ் டீம் எஃபர்ட். ஓகே இப்போ ராக்கெட்ரியில நீங்க நடிச்சிருந்தீங்க சார். ஸோ ஆஸ் அ ஆக்டரா இருக்கிறது உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருந்ததா இல்லைன்னா வந்து ஈபியா இருக்கிறது டிஃபிகல்ட்டா இருந்ததா? ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர் தான் இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட். ஏன்னா ஓகே ஆக்டராக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக தப்பான்னு தெரியாது உங்களுக்கு. ஓகே நீங்கள் பண்ணுறீங்க, அது டைரக்டர் ஓகே சொல்கிறாரு, பட் நாளைக்கு அது ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா இல்லையாங்கிறது உங்களுக்கும் அது கண்ட்ரோல் கிடையாது. ஸோ இதில் வந்து அன்கன்ட்ரோலபிள்ஸ் நிறையா இருக்கு. நீங்கள் பிலீவ் பண்ணி நீங்கள் பண்ணிடலாம், பட் Okay. ரெஸ்ட் இஸ் லெஃப்ட் டு காட் அண்ட் தி ஆடியன்ஸ். ஓகே வேறஸ் அன் இபி வந்து எல்லாமே கண்ட்ரோல்டு. எல்லாமே வந்து நான் ப்ரிப்பரேஷன் கரெக்டாக பண்ணால் என்னோட டீம் வந்து என்னோட பர்ஃபெக்டாக கோஆர்டினேட் பண்ணாலே ஷூர் இபியோட ஜாப் பிகம்ஸ் ஈஸி. ஸோ ஆக்டர் தான் எனக்கு நாங்க பார்த்திருந்தோம் படம் ப்ரொமோஷன்லாம் பார்த்திருக்கோம் ரேஸ் ட்ராக் மாதிரி எல்லாம் வச்சு செட் பண்ணிருந்தீங்க இந்த ஐடியா எப்படி வந்தது சார்? ரொம்ப நியூவா இருந்தது ரொம்ப பார்க்க அழகா இருந்தது. அதுக்கு முழுக்க 100% கிரெடிட் வந்து மாதவன் சார் தான். ஓ நைஸ் அவரோட ஐடியா தான் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ரேஸ் ட்ராக்ல போய், ஏன்னா இந்த Okay. படத்தோட ஹீரோ வந்து ஜிடி நாயுடு சார். Okay. அவருக்கு ஆட்டோமொபைல்ஸ் மேல பெரிய லவ். ம் ஸோ அந்த லவ்வை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியும் நம்ம வந்து நம்மளோட ட்ரெய்லர் லான்ச் பண்ணா அதோட ஒரு பெட்டர்
ஜஸ்டிஃபிகேஷன் இவருக்கு வந்து இருக்காது அப்படிங்கிற அவரோட ஐடியா வந்து அவர் கொடுத்தாரு, எக்ஸிக்யூட் பண்ணது டீமாக நாங்கள் பண்ணோம். மேடி சார் கூட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க, மேடி சார் கூட வந்து ஒன்னாவே இருந்திருக்கீங்க. ஸோ அவரை பத்தி எங்களுக்கு தெரியாத ஒரு சின்ன சீக்ரெட் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதை ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்கிட்ட எனக்கு ஆக்சுவலி பிடிச்ச விஷயம் வந்து எனக்கு அவர் தான் குரு. என்னோட ஃபர்ஸ்ட் டைரக்டர், போத் ஒரு ஆக்டராகவும் சரி, பேக் எண்டில் நான் வேலை பார்த்த டைரக்டர் அசிஸ்டண்டாகவும் சரி, என்னை லிட்ரலாக வந்து ஹேண்ட் ஹெல்ப் பண்ணி என்னை கூட்டின்னு இன்னி வரைக்கும் இஸ் டேக்கிங் மீ அலாங் வித் ஹிம். அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு என்ன சொன்னார்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீ எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் அதை வந்து அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் வச்சுக்கோ, ஒரு மெத்தடாலஜி வச்சுக்கோ. நாளைக்கு அது நீ ஃபெயில் ஆச்சுன்னா உனக்கு அந்த ஸ்டெப்ஸை நீ வந்து ட்ரெயில் பேக் பண்ணாலே உனக்கு தெரிஞ்சிடும் அது ஏன் வந்து ஃபெயில் ஆச்சுன்னு. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரும்போது ஒரு புது டைரக்டர் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து நிறைய பேர் அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது நீ தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா அந்த தப்புக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், நீ எப்படி வந்த, என்ன அப்ரோச் எடுத்த அப்படிங்கிறது வந்து எனக்கு அது ஒரு பெரிய பிளெஸிங். ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஃபார் மீ மை பிக்கெஸ்ட் பிளெஸிங். ஜிடி என்ன நீங்க ஒன் வேர்ட்ல சொல்லிடணும் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? இன்ஸ்பிரேஷன். கண்டிப்பா. ஓகே, உங்க 3 பேருக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன். 3 பேரும் உங்களுடைய வால்பேப்பரை வந்து காட்டிடுங்க. அதை தாண்டி கேட்காதீங்க. எனக்கு ஒரு நீங்க லாக்கே ஓபன் பண்ணல. இதுதான் நீங்க வால்பேப்பர். நார்மல் லாக் ஓபன் பண்ணி ஒரு வால்பேப்பர். அதேதான், அதே ப்ளர்டா தெரியும். ஓகே ஷூர். நீங்க சார்? ஓகே, ஈபிக்கும் ஒரே ஒரு நார்மல் ஜிடிஎன் லோகோ வச்சிருக்கேன் நானு. இது தெரியல சார். ஓகே ஓகே பரவாயில்ல, சரி. எங்க அப்பா அம்மா போட்டோ. நைஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்க ஒரு தமிழ் ஆக்டரா மாறணும் அப்படின்னா யாரா மாறுவீங்க? நீங்க சார், ஸ்டார்ட் வித் யூ. கமல் சார். சார், வாவ். ஏன் சார்? ரொம்ப பிடிக்கும். அப்படியா? எதனால ஒரு பர்சனலா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிடுங்க. ரொம்ப அவரோட படங்கள்லாம் அவ்வளோ பிடிக்கும். மகாநதி இப்பயும் என்னோட மோஸ்ட் ஃபேவரட். மகாநதி, ஓகே, நாயகன், இன்னும் நிறைய லிஸ்ட் பெருசு. ஓகே. ரொம்ப வருஷம் முன்னாடி சாரை பார்க்கணுங்கிறதுக்காக ஃபுல் ஸ்பீட்ல வந்து நாரதகான சபால என் ஃப்ரெண்டு இன்விடேஷன்ல அவர் தான் கெஸ்ட்னா நேர்ல வந்து எப்படியாவது பார்த்துணும்னு தூரத்துலேருந்து பார்த்தது. ஓகே. அப்புறமா அன்பிலியபிளா நடந்தது. சூதுகம் பார்த்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டாரு. ஓகே. ஸோ சூதுகம் ரிலீஸ் ஆகி 3ஆவது நாள் நான் பாட்டுக்கு சாயந்தரம் படுத்திருக்கேன் ஃப்ரெண்டு வீட்டில். கூப்பிட்டான், என்னடா அப்படின்ட்டு எல்லாரும் மீட் பண்ற பிளான். வா சீக்கிரம் கிளம்பி வா, ஆழ்வார்பேட் போகணும், சார் கூப்பிட்டுருக்காரு வீட்டுக்கு. ஏதோ சும்மா சொல்றாங்க உங்களுக்கு நினைச்சா நேரா போய் சார் நேர்ல பார்த்துட்டு போட்டோ எடுத்து, அது அன்பிலியபிள். நீங்க சார்? எம்ஜிஆர். ஏன் சார் டிஃபரெண்டா இருக்கு? டிஃபரெண்ட் இல்லங்க. ஓகே. என்னன்னா நினைக்கிறோம் அப்படியே ஒரு சூப்பர் ஸ்டார் அண்ட் சிஎம் நினைச்சிருவோம். அவ்வளவுதான். நீங்க சார்? எனக்கு ஒருத்தர் சொல்ல எனக்கு சத்தியமா வராது. இல்ல லைக் இவர மாதிரி இருந்திர முடியுமா அப்படின்ற மாதிரி. எனக்கு என்னோட குரு மாதவன் சார்னால எனக்கு அவரோட the choice of his roles and ஒரு இன்டெலிஜென்ஸான ஒரு அப்ரோச் வந்து எனக்கு கண்டிப்பா ஒரு இன்ஸ்பைரிங். ஸோ நான் ஓகே மாதவன் சார். ஓகே. இப்போ இருக்கிற காலகட்டத்துல ஏ ஆக்டரா இல்லனா வந்து ரியல் ஆக்டரா உங்க 3 பேருக்கு? என்ன ஆக்டர்? ஏ ஆக்டர். ஏல ஆக்டர். ஏ ஐயா. ஏ ஆக்டர் நான் வந்து ரியல் ஆக்டரா உங்களுக்கு வேண்டியது யார நீங்க பார்த்து இம்ப்ரெஸ் ஆவீங்க? ரியல் ஆக்டர் தான். ரியல் ஆக்டர் ஆஃப் கோர்ஸ். சும்மா பஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க, முடிஞ்சிருச்சு இன்டர்வியூ. ஓகே ஓகே. உங்க 3 பேருக்கும் ஃபேவரட்டான மூவி? மகாநதி, கமல் சார். நிறைய இருக்குங்க நிஜமா. அப்படியே தப்பிச்சிர கூடாது. தப்பிக்கல, இல்ல நிஜமாவே நிறைய இருக்கு. அப்படி நார்மலா சரி ஓகே, டக்குன்னு ஏதாவது ஒண்ணு இப்போ ரீசன்ட்டா வந்து. சரி, நான் வந்து ஆல் டைம் ஃபேவரட்னா மைக்கேல் மதன காமராஜ். ஓகே. நீங்க சார்? ஆக்சுவலி எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் மைக்கேல் மதன காமராஜ். ஓகே. இப்போ உங்க 3 பேருக்கு ஒரு டாஸ்க் சார். ஃபிளிப் தி பாட்டில் டேர் வந்து கொடுப்பேன் நான். ஓகேவா? சரி இப்போ ஓகே. சரி ஓகே, அது வேண்டாம். அது இல்ல 5:50ன்னாரு. சரி ஓகே, நார்மலா சரிடா இப்ப என்ன அப்படின்ற டயலாக 3 எமோஷன்ல சொல்லிடுங்க. அவ்வளவுதான், முடிச்சிடலாம். நீங்க இது நடிகர்கிட்ட கேட்க வேண்டியது. இல்ல நான் சொன்னதுக்கு நீங்க என்ன கேக்குறீங்க கரெக்டா? 5:50க்கு போகணும்னு சொன்னதுக்கு அவங்க சரிடா இப்ப என்ன அப்படின்ட்டு காலத்துக்கு மாத்துறாங்க. சந்தோஷம், அப்புறம் வந்து ஃபீலிங்கா 3. சரிடா இப்ப என்ன, கோவம், சந்தோஷம், இதுவா ஸ்டார்ட். சரிடா இப்ப என்ன, கோவம் இல்ல என்ன எமோஷன் சொல்லுங்க. ஓகே ஷூர், கோவம். அதான் கோவம். சோ அவர் என்ன பண்ணார்? இல்ல நான் ஒழுங்கா பண்ணுங்க.
அண்டர் பிளே. கோவம். சரி இப்ப என்ன? ஓகே, நீங்க கோவம். என்ன நானே பயப்படுறேன். என்ன ஃபீலிங். அதான் எப்ப முடியும்? இது எனக்கே வருத்தமா இருக்கு சார். சார் நீங்க இப்ப என்ன சிரிச்சுட்டே சொல்றீங்களே சார். இல்லங்க, ஆனா நான் சிரிப்புலயும் போட முடியாது, அழுகையும் போட முடியாது. சிவாஜி சார் செய்வாரு, சிரிச்சுட்டே அழுவாரு. ஓகே, நீங்க சார். என்ன ஏன் என்ன அப்படிங்கிற இப்ப நான் அழுகையே கேட்க முடியாது. சரி, சொல்லுங்க அழுகையா. இப்ப என்ன அப்படின்ற மாதிரி. என்ன என்ன எப்ப? இப்ப சரி, இப்ப என்ன மணி? சிரிக்க கூடாது சார், அழுகையா. சரி இப்ப என்ன முடிச்சிடலாமா? ஃப்ளர்ட் பண்ற மாதிரி லாஸ்டா ஃப்ளர்ட். இது இல்ல இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு அவர் மெமரி கார்டு எடுத்து பாக்கெட்ல போட்டு நான் பார்த்தேன். கண்டென்ட் போயிடுச்சு. அவர் ஜாலியா டைம் பாஸ் பண்றாங்க. லாஸ்டா ஃப்ளர்ட் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கணும். எனக்கு ஃப்ளர்ட். பஸ் 8 மணிக்கு தாங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. சரி ஃப்ளர்ட். பண்ணவே இல்லையங்க. பண்ணாத ரோல் கொடுக்குறீங்களே சார். சொல்லுங்க ப்ளீஸா. நார்மலா. சரிடா இப்ப என்ன அப்படின்ற. எல்லாருக்கும் வரலாம். ஆமா, அது பிடிச்சிட்டீங்கல்ல? Very nice, very nice. நான் சொல்ல கட். அவ்வளவுதான். இமைவா ஜாலியா முடிச்சிங்க இன்னைக்கு இன்டர்வியூ. சூப்பரா இருந்தது. மாலைமலை நேயர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புவது ஏதாச்சும்? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜிடிஎன் படம் ஆகஸ்ட் 7 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. குழந்தைங்களோட போய் குடும்பத்தோட பார்த்து இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக்குங்க. ஜிடி நாயுடுவோட லைஃபே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ கம் அண்ட் கெட் இன்ஸ்பயர்ட் ப்ளீஸ். ஆல் வெல்கம் யூ ஆல். என்டர்டெயின்மெண்ட் கலந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் தாட் ப்ரொவோக்கிங் மூவியா இருக்கும். கண்டிப்பா தியேட்டர்ல வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப வேல்யூபிள் டைம் கொடுத்ததுக்காக. லேட் ஆனாலும் உட்காந்து எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஃபன்னாக போச்சு. ரொம்ப ஹாப்பி. சிரிச்சுட்டே இருந்தேன் நான். நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டே இருக்கணும். இந்த படம் ஓவராலாக ரொம்ப சக்ஸஸ் ஆகணும். ஃபேன்ஸ்க்கும் இந்த படம் ரொம்பவே பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக எங்கள் வேல்யூபிள் டைம் ஒதுக்குனதுக்காக. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.